ஸ்ரீ மீனாட்சி மன்னன் யூடியூப்ல நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளோட சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துருக்கக்கூடிய பதிவுகள் நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நாயன்மார் குங்கிலிய நாயனார். இவரை பத்தி இவரோட சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சுமுகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் நெஞ்சவர் நெஞ்சில் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்க இருகாலம் தோன்றும் முழுகாலம் கந்தாசனமின் ஊர் முன் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா. இந்த குங்கிலி நாயரோட இயற்பெயர் காளையார். இவர் பிறந்த ஊர் திருக்கடவுர். அங்கதான் இவர் பிறக்கிறார். இவர் சிறந்த வணிக வியாபாரி. இவர் அந்தன குலத்துல இருக்கார். நிறைய சொத்துக்கள் இருக்கு, நிறைய செல்வங்கள் இருக்குது, நிறைய வளர்ச்சிகள் வசதிகள்லாம் அவருக்கு இருக்குது. இவருடைய தலையாய பணி அப்படின்றது அமிர்த கடேஸ்வரர் கோவிலுக்கு போய் தூபம் போடுறது, அதாவது சாம்பிராணி தூபம் போட்டு சுவாமிக்கு காமிக்கிறது அவருடைய தலையாய பணி. இதை தினந்தோறும் காலை மாலை 2 வேளையும் தலையாம சுவாமி செஞ்சுட்டே இருக்கார். இதுதான் அவருடைய ஏற்பணி. இவருக்கு நிறைய சொத்துக்கள் இருக்குது. தினந்தோறும் இதை சேவையா செஞ்சுட்டு பல வருஷங்கள் சுவாமி செஞ்சுட்டு இருக்கார். செஞ்சுட்டு இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல சுவாமி சோதிக்க ஆரம்பிக்க இவருடைய அருட்பணி வெளியே தெரியணும், இவருடைய இறை பக்தி வெளியே தெரியணும், மக்களுக்கு தெரிந்ததுக்காக சுவாமி சோதிக்க ஆரம்பிக்க இவருடைய செல்வங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு வறுமை நிலைக்கு இவர் போயிட்டார். அப்ப கூட இவர் அந்த குங்கிலியம் தூபம் போடுறத சுவாமி நிப்பாட்டவே இல்லை, குங்கிலி நேரம் நிப்பாட்டவே இல்லை. இப்படி தினந்தோறும் கஷ்டப்பட்டாலும் வேலைக்கு போயினாலும் அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சு குங்கிலியம் தான் போட்டுட்டு இருக்காரு. வீட்டுல மனைவி குழந்தைகளுக்கு சாப்பாடுக்கு எதுவுமே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல கஷ்டம் ரொம்ப தாங்க முடியல. வீட்டுல வறுமை தாண்டவம் ஆடுது. இப்போ ஒரு மனைவி வர வழியில அவங்களுடைய சாலியை கலத்தி கொடுக்குறாங்க. சுவாமி இதை வித்து பணம் கொண்டு வாங்க, நம்ம பசங்களுக்கு உணவு கொடுக்கணும், ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பசங்க சாப்பாடு இல்லாம இருக்காங்க சுவாமின்னு சொல்லி அந்த அம்மா அனுப்புறாங்க. அனுப்பும் போதே சொல்லிதான் அனுப்புறாங்க, இதுதான் நம்ம கிட்ட கூடிய கடைசி பொருள், இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையே கிடையாது சுவாமி, நம்மளால அடுத்து வாழவே முடியாது, நீங்க தயவு செய்து இதை வீட்டுக்கு கொண்டு வாங்க, எதுக்கும் குங்கிலியம் வாங்கி போட்டுறாதீங்கன்னு அந்த அம்மா சொல்லிதான் அனுப்புறாங்க. ஆனாலும் இவர் சரிம்மா நான் அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போறாரு. போய் அந்த தங்கத்தாலியோட கடை வீதிகளுக்கு போய் அதை அடமானம் வச்சு பணம் வாங்க போகும்போது அங்க ஒரு சம்பவம் நடக்குது. ஒருத்தர் அப்படியே குங்கிலியம்னு வித்துட்டு அப்படியே வீதியில போறார். அவர் பார்த்தோன்னே அவருக்கு சிவத்தொண்டு தான் ஞாபகத்துக்கு வந்தது. அந்த பணத்தை அப்படியே அந்த குங்கிலி வியாபாரிகிட்ட கொடுத்து மூட்டையாக குங்கிலியத்தை வாங்கி அமிர்த கடேஸ்வரர் கோவிலுக்கு போய் குங்கிலியம் போட்டு சேவை செஞ்சுட்டே இருக்காரு. அவங்க மனைவிக்கு பயங்கர வருத்தம். நான் படிச்சு சொன்னேன்ல சுவாமி, நீங்க கேட்கறீங்க, என் குழந்தைங்க பசியோட பட்னியோட இருக்காங்க, இப்போவும் இறைப்பணி செய்யணுமா அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிறாங்க. இவரால் பதில் சொல்ல முடியல. அன்னைக்கு இரவு அவங்க மனைவி தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கனவுல சுவாமி சிவபெருமான் காட்சி கொடுத்து நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்து மறைஞ்சு போயிடார். விடிஞ்சு பார்த்தா அவங்க வீடு ஃபுல்லா பொன் பொருளா நிரம்பி இருக்குது. அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, எல்லா செல்வங்களும் இருந்த செல்வத்தை அவங்க மீட்டுடுறாங்க. இது அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். இது அவங்க கணவர்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி சிவபெருமான் காட்சி கொடுத்து இதெல்லாம் கொடுத்தாருன்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, அடியேன் செய்த சேவைக்கு சுவாமி கொடுத்தார் நன்றிக்கடன், திரும்ப இந்த சேவை நம்ம திரும்ப செய்வோம் சொல்லிட்டு மறுபடியும் அவங்க பரம்பரை அந்த குங்கிலிய சேவையை செய்யறாங்க. அதனாலதான் அவர் பேர் குங்கிலிய நாயனார்னே வந்தது. குங்கிலிய சேவை அப்படின்றது கோவில்ல சுவாமிக்கு சாம்பிராணி தூபம் போடுறது. அதான் அது இந்த குங்கிலியம் சொல்லிட்டு ஒரு விதமான சாம்பிராணி இருக்கும், அது போடுவாங்க. அதான் அதுக்கு பேர் குங்கிலிய சேவை அப்படின்னு சொன்னாங்க. அதான் அவர் பேர் குங்கிலிய நாயனார். இன்னைக்கு மீனாட்சி அம்மன் பேர் நிறைய காலையிலையும் சாயங்காலம் பள்ளியறை பூஜையில பார்த்தப்பீங்க சாம்பிராணி தூபம்லாம் போடுவாங்க. இன்னைக்கு நிறைய சிவாலயங்களை இது போடுறாங்க. இது போடணும். இது வீடுகளுக்கும் தினந்தோறும் நீங்க சாம்பிராணி போடும்போது நிறைய கண்டர்சி கெட்ட சக்தி எல்லாம் விளங்கி வீடு சுபிட்சமா இருக்கும். நிறைய கோவிலுக்கு சாம்பிராணி வாங்கி கொடுங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வாங்கி கொடுங்க. அவர் குங்கிலி நாயனார் அவருடைய வாழ்க்கையில மொத்தத்தையும் குங்கிலியமாக கொடுத்ததுக்கு தான் பொன் பொருள் எல்லாம் கொடுத்து அவர் இழந்ததெல்லாம் மீட்டு சிவபெருமான் செல்வாதிபதியா வாழ வச்சார் இல்லையா? அப்படி நமக்கும் நிறைய வளர்ச்சிகள் சுவாமி தருவார். இது போக அவருடைய வாழ்க்கையில இன்னொரு சம்பவம் நடக்குது. திருப்பனந்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிவாலயம் இருக்குது. அந்த சிவாலயத்துல சிவலிங்கம் சாய்ந்த நிலையில இருக்கும். ஏன்னா அங்க தாடகைன்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவோட அபிஷேகத்தை சுவாமி ஏத்துக்கிறார், தலை சார்ந்து சுவாமி ஏத்துக்கிறாரு. ஆனா அந்த லிங்கம் சாய்ந்த நிலையில இருக்கும். அந்த நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த சோழ மன்னன் அந்த லிங்கத்தை தலை நிமிர்த்தி வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அவரால் முடியல. யானையெல்லாம் கட்டி அந்த லிங்கத்தை நிமிர்த்த பாக்குறாங்க, முடியல. இதை கேள்விப்பட்ட குங்கிலி நாயனார் அந்த ஆலயத்துக்கு போறார். போயிட்டு சிவலிங்கத்துக்கு மீது கயிறு கட்டி அந்த கயிறை தான் கழுத்தில் கட்டி சிவலிங்கத்தை நிமிர்த்து வைக்கிறார். இதுவும் அவருடைய இறை பக்திக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம். அதற்கு பிறகு அந்த லிங்கம் நிமிர்ந்த நிலைக்கு வந்தது. அதுக்கப்புறம் அந்த மன்னன் நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்து அவர் அனுப்பி வைக்கிறார். அதையும் வாங்கிறது சுவாமி குங்கிலிய சேவைனா செய்தார். இந்த குங்கிலியம் அப்படின்றது சாதாரண விஷயம்லாம் கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள் தரக்கூடிய அது அற்புதமான சேவை தான் அந்த குங்கிலிய சேவை. நிறைய சிவாலயங்களுக்கு சாம்பிராணி வாங்கி கொடுங்க. நீங்க வீட்டுல சாம்பிராணி போட்டு சாமி வழிபாடு செய்யுங்க. சின்ன விஷயம் தான், சாம்பிராணி ரொம்ப சின்ன விஷயம் தான். அது போடும்போது நமக்கு இவ்வளவு பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத உலகுக்கு உணர்த்தியவர் தான் இந்த குங்கிலிய நாயனார். இந்த கதையின் போது நம்ம தெரிஞ்சுக்கிறக்கூடிய தத்துவம் அதுதான். அடுத்த பதிவு உங்களை சந்திக்க மாதிரி உங்களிடம் வெளிப்படுவது முருநடிமை ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். நன்றி, வணக்கம். வான்மிகில் வளாது பெய்கம் மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாதீர்கள் வாழ்க. நான்மறை அரங்கள் உங்கள் நற்றவம் வேள்வி மணிக மேன்மைகள் செய்விநிதி விலங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.
நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைனன் யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு வேல், அதை வச்சு வழிபாடு செய்வதற்கு ஒரு கிண்ணம், அது போக ஒரு வேல்மாறல் புத்தகம் அல்லது திருப்புகழ் புத்தகம் அல்லது சுப்பிரமணியர் புஜங்கம், இந்த 3 புத்தகத்தில் எந்த புத்தகம் வேணும் நீங்களே செலக்ட் பண்ணி அனுப்பலாம். அந்த புத்தகத்தை நாங்கள் கொரியர் அனுப்புகிறோம். அது போக நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அர்ச்சனை பண்ண குங்கும பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் இந்த பிரசாதமும் இந்த புத்தகமும் வேணுமோ உங்கள் தகவலை நம்மளுடைய மீனாட்சி அம்மன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எனக்கு டிஎம் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் அனுப்பவும் உங்களுக்கு கொரியர் போட்டு விட்றோம். நன்றி, வணக்கம்.